பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி ரொம்ப மெகா குரு பெயர்ச்சி, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பெயர்ச்சி. இதற்கு பல காரணங்கள் உண்டு. குரு என்பவரே முழு சுபகிரகம். அவருடைய பெயர்ச்சி பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நடந்திருக்கிற சனி பெயர்ச்சிக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனும் உண்டு. ஆகவே இந்த குரு பெயர்ச்சி பலரின் வாழ்வில் மிக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆமாம் மேடம், இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு அப்படியே கொட்டும் கொட்ட போகிறதுன்னு சொல்கிறாங்க, என்னத்தை கீழ்ச்சுது, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எங்கள் ராசிக்கு ஒன்றும் நடக்கலை, நான் பலர் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வருடம் நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம் குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருகிறார். இத்தனை நாளும் மிதுன ராசியில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 11 மணிக்கு கடகராசிக்கு வருகிறார். அதாவது ஜெமினி டு கேன்சர். கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானின் உச்ச வீடு. அவருடைய பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய, அவருடைய மிகச்சிறந்த, அவருடைய ஃபுல் பவர் இருக்கக்கூடிய ஒரு வீடு கடகராசி. காரணம், அதில் அவர் எக்ஸால்ட்டடாக இருப்பார். அவருடைய முழு வீச்சில் நன்மைகளை கொடுக்க போகிறார். பொதுவாகவே குரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வார்னா, 12 ராசிகளிலும் உள்ளவர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பெரிய, அதாவது அத்தனை நாளும் குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே. பொதுவில் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும். ப்ளஸ் இந்த வாட்டி குரு பெயர்ச்சி சனியை பார்க்கவிருக்கிறார். சனி ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிருந்துச்சு இல்லை, அந்த சனியை பார்க்கறதுனால சனியுடைய எஃபெக்ட் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆகும். அவருடைய அன்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சனி பகவானுடைய சாஃப்ட்னஸ் அதிகமாகி நமக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளன. இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் சில வெர்ஷன்ஸ் பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சின்றாங்க. பரவாயில்ல, மே 26 எப்படியானாலும் கொஞ்சம் முன்னாலேருந்தே இப்போலேருந்தே நமக்கு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த குரு இதே கடகராசியில் கொஞ்சம் லாங் ஸ்டே பண்ணவிருக்கிறார். ஒரு வருஷம்தான் எப்போவுமே குரு ஒரு ராசியில் இருப்பார். இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டம் ஜூன் மாத எண்டு வரைக்கும், 2027ஆம் வருடம் ஜூன் மாத கடைசி வரைக்கும் இந்த கடகராசியில் இருந்து நம்ம எல்லோருக்கும் நன்மைகளை செய்துட்டு தான் அவர் கிளம்ப போகிறாரு. இந்த கடகம், இந்த கடகத்தில் வந்திருக்கும் குரு பகவான் நம்ம எல்லா ராசிக்கும் நன்மை தரும் எல்லாம் சொன்னேன். ஆனால் சில ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நன்மையை தரப்போகுது. கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். அதனால் ரொம்ப பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் லாபஸ்தானம் 11ங்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு வருகிறார். அதனால் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு நேர 7ல் குரு மகர ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்புறம் மீன ராசியை பார்க்குறார். மீனராசியில் இருக்கிற சனி பகவான் இருக்கார். அவருடைய கடுமைகளை இவர் குறைக்கப் போகிறார். ஆக நிறைய மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வரதுனால மிதுன ராசிக்கு நன்மை செய்ய வருகிறார். வாட் நாட். அப்போது உங்கள் வீட்டில் இந்த 4 ராசியில் யாராவது நிச்சயமாக இருந்தே தீர்வாங்க இல்லையா? அதனால் குடும்பத்துக்கே நன்மைகள்லாம் விளைய போகுது. ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ குறிப்பாக பார்க்கலாமா? கன்னி ராசி இந்த குரு பெயர்ச்சி மூலமாக மிகச்சிறந்த பலனை அடையப் போகிற சில ராசிகளில் ஒன்று கன்னிராசி. கன்னிராசி ஏற்கனவே ரொம்ப ப்ரெஷரில் இருக்கீங்க. கண்டக சனி இருந்தது, உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தின்னு இருந்தார். இப்போ ரொம்ப பிரமாதமான நன்மைகளை அடைய போகிறீங்க. முதல் காரணம், குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றார். 2வது காரணம், அவர் உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு வர்றார். 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். லாபம்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், வெறும் பணம் வரவு, இன்கம், அதுவும் தான். ஆனால் அது தவிரவும் குரு என்பவர் சுப பலன்களை லாபமாக தரக்கூடியவர். அதனால் குரு உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு வருதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான பலனை கொடுக்க போறீங்க. அதாவது கடந்த ஒரு 2-2.5 வருஷமாக எந்த விஷயத்துலையும் ஒரு முட்டு சந்துன்னு அந்த மாதிரி முட்டு சந்தா இருந்தது. 10ஆம் இடத்து குருவாக இருந்தார். அஃபிஷியலி உங்களுக்கு சில தடை தாமதங்கள் கொடுத்துட்டு இருந்தார். நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு வேலையெல்லாம் போய் கிடச்சிது அப்புறமா. ஆனாலும் வேலை பற்றின டென்ஷன்ஸ், பயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் மீறி இப்போ 11க்கு குரு வந்திருக்கிறதுனால
ஒரு உத்தியோகத்திலயும் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்கும். அதாவது இன்கம் தடைப்படாம தொடர்ந்து இருக்கும். அல்லது நீங்க வந்து ஒரு பணி நிமித்தம் உத்தியோகம் பண்றவரா இல்லாம பல பல பேர் போர்டு போட்டு தொழில் பண்றவங்க இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கும் சரி, வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, மத்த எல்லாருக்குமே இந்த ராசியைச் சேர்ந்த அனைவருக்குமே ஒரு வகையில இல்லன்னா ஒரு வகையில லாபமும், நன்மையும் கிடைக்கும். நிறைய மகிழ்ச்சியான, சுபமான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த எதிர்பாராம ஒரு அப்படியே இந்த கதவ திறந்தோனே காத்து வந்து மூஞ்சில அடிச்சு அப்படி ஒரு சந்தோஷம் குடுக்கும் பாருங்க. அந்த மாதிரியான சந்தோஷத்த டெஃபினட்டா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தரத்தான் போறது. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்சமான குரு, நீங்க என்றைக்கோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சதெல்லாம் பல மடங்கு நீங்க ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் நீங்க டீல் பண்றவர்னா, அவ்ளோ லாபம் பார்க்க போறீங்க. அஃபிஷியலி உங்களுக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட். நீங்க பிசினஸ் பண்றவங்கன்னா, எதிர்பாராத லாபத்துல உங்களுடைய பொருள்லாம் விக்க போறது. இந்த குரு உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குறார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது சகோதரர்கள் மற்றும் தைரியத்தை குறிக்கும் வீடு. சகோதர சகோதரிகளோட இத்தனை நாளா கொஞ்சம் பிணக்கு ஏதாவது இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லுறவு வரும். அவங்களால் உங்களுக்கும், உங்களால் அவங்களுக்கும் நன்மைகள் வந்து அவர்கள் தங்களுடைய நன்றி அறிதலை தெரிவிப்பாங்க. நெருக்கம் அதிகமாகும். அந்த புரிந்துணர்வு அதிகமாகும். மனசு விட்டு பேசுவீங்க. நீங்களாகட்டும், அவங்களாகட்டும் ரொம்ப சந்தோஷமா விஷயங்கள ஷேர் பண்ணிட்டு, ஐயோ! நம்ம இவ்வளோ நாள் இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு கூட ஃபீல் பண்ணக்கூடும். மேலும் தைரியத்தை குறிக்கும் வீடு. தைரியம்னா, இந்த முரட்டுத்தனமான தைரியமோ, இல்ல ஆத்திரப்படுற, கோவப்படுற தைரியமோ, போட்டு ஷர்ட்ட பிடிச்சு இழுத்து கேள்வி கேட்கிறதோ, அந்த தைரியம் இல்லைங்க. இப்போ என்ன ஆகும்னா, சில காலமா நீங்க சில விஷயத்துல நேர்மையா, நியாயமான விஷயங்கள கேட்க கூட பயந்துட்டு இத கேட்கலாமா? சொல்லலாமா? வேண்டாமா? அப்படின்னு ஒரு பயத்துல இருந்தீங்க பாருங்க. அந்த பயத்தை விட்டு ஒரு மென்மையான அப்ரோச் பண்ணி நீங்க வந்து எனக்கு ஏன் ப்ரமோஷன் தரக்கூடாது நீங்க? எனக்கு ஏன் இன்கிரிமெண்ட் தரக்கூடாது? அப்படின்னு நீங்க கேட்க போக, ஆமா நான் உனக்கு குடுத்துருக்கணும் அப்படின்னு அதுக்கு நல்ல பலனும் இருக்கும். வெறும் தைரியம் வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லையே! தைரியத்தினால் நல்ல பலன்களும் வரணும் இல்லையா? அந்த மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது குரு பார்க்கவிருக்கிறது உங்களுடைய 5ஆம் வீட்டை. சூப்பருங்க இது! சூப்பருங்க இது! ஏன்னா 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். நீங்க பல காலம் எந்த காலத்திலயும் செய்த புண்ணியம், முன் ஜென்மத்தில செய்த புண்ணியம், அதற்கான பலன்கள்லாம் இப்போ உங்கள வந்து அடையும். ரொம்ப காலமா நான் இவ்ளோ நல்லதெல்லாம் செய்தேனே, நான் இவ்ளோ கோவிலுக்குலாம் போனேனே, எவ்ளோ பேருக்கு அன்னதானம் செய்தேனே, எவ்ளோ பேருக்கு உதவி செய்தேனே, எனக்கு ஏன் இந்த தெய்வம் கண் திறக்கல? அப்படின்னு கேட்க கூட வச்சிருக்கலாம் உங்கள. அதுவும் முன்னாடி உங்களுடைய ஒரு போன வருஷம்லாம் உங்க ராசி மேலேயே கேத்துலாம் இருந்தபோது இன்னும் வாழ்க்கை வெறுத்திருப்பீங்க. இப்போ ஒண்ணுன்னா ரிலீஃப் கிடைக்கும். பூர்வ புண்ணியங்கள் உங்களுக்கு உதவும். நிறைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்வீர்கள். அந்த நிறைய இப்போ வந்து இந்த அ பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க. தட் இஸ் நீங்க ஒருவேளை பாட்டு பாடுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொது மேடையில பாடுறவங்கன்னா, பக்தி பாடல்கள், தெய்வீக பாடல்கள்லாம் பாடுவீங்க. அல்லது எழுதுறவங்களா இருந்தா அதை எழுதுவீங்க. கதை எழுதுறவங்களா இருந்தா பக்தி கதைகள் எழுதுவீங்க. நிறைய கோவில்களுக்கு போவீங்க. நிறைய வழிபாடுகள் செய்வீங்க. இதன் பலன் பல மடங்கு உங்கள வந்து அடையும். 5ஆம் வீடு புத்திரஸ்தானம் என்பதால, இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். அவங்களுக்கு ஒரு கல்யாணமோ, அவங்களுக்கு அவங்களுடைய கல்வியில முன்னேற்றமோ, அவங்களுக்கு காலேஜ் அட்மிஷனோ, உத்தியோகமோ எல்லா வகையிலயும் நல்லது நடக்கும். இல்ல நீங்க வெறும் மாணவர் அப்படின்னா, நிறைய நற்செயல்கள் செய்து பெரியவர்களின் ஆசீர்வாதத்த வாங்குவீங்க. அடுத்தது குரு பார்க்கறது உங்களுடைய 7ஆம் வீட்டைங்க. இதுதாங்க பெஸ்ட் பார்ட். ஏன்னாக்கா, இவ்வளோ நாளா கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி அந்த இடத்துல சனி பகவான் வந்து உட்காந்து உங்கள ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து நீங்க கல்யாணமே ஆகாதவங்கன்னா கூட, கல்யாணத்துல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது கல்யாணம் ஆனவங்கலாம் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். பாதி காரணம் நீங்களா தான் இருப்பீங்கன்னா கூட, அந்த பிரச்சனைகள் நொடியில மறைஞ்சு காணாம போயிடும். தவிர கல்யாணம் சம்மந்தப்பட்டதே விட்டுருங்க. பார்ட்னர்ஷிப், பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலோ, இல்ல நீங்க வேற ஒருத்தரோட சேர்ந்து வேலை பண்ணணும். பிசினஸே இல்லன்னா கூட நீங்க ஒரு ஒர்க்கர்ன்னு வச்சுங்களேன், கலீக்ன்னு வச்சுங்களேன். அவங்களுடைய அ நல்ல வெரி குட் புக்ஸ்ல ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல புரிந்துணர்வு ஜாஸ்தியாகி, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் நல்லபடியா ஆகி, ரொம்ப நீட்டா, ரொம்ப நல்லபடியா எல்லா கவலைகள், கஷ்டங்கள்லேருந்தும் விலகி, மனமும் நேர்மறையா சிந்திச்சு, புனிதமான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகி, நல்ல சிந்தனைகள் உண்டாகி, வாழ்க்கையே நிம்மதியா ஆகப்போகுது. அதனால இந்த வாட்டி டெஃபினட்டா கன்னி ராசிக்கு மிக பெரும் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். குட் லக். உங்க ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப நல்ல முறையில தான் இருக்கு. நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. பார்வை நன்னா இருக்கு. இருக்கும் இடம் எந்த வகையிலயாவது நன்னா இருக்கு என்றாலும் கூட,
குருவுக்கான பரிகாரங்களை செய்தோம்னா இன்னும் அந்த பலன்கள் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி. நம்ம வந்து உங்களால் என்னென்ன பரிகாரங்கள் இதில் செய்ய முடியுமோ அல்லது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னா ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றலாம். 3 நெய் விளக்குகள் நவக்கிரக சன்னதியில் ஏற்றலாம். அந்த 3 வாரம் 3 சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், ஒரு ரூ. 30 தட்சிணை வச்சு கொடுக்கலாம். மஞ்சள் பொருட்கள் தட்சிணையாக வச்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாகும்னா அதையும் தான் செய்யலாம். ப்ளஸ் குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்படிப்பட்டவங்களுக்கு வியாழக்கிழமைகளில் மரியாதைகள் செய்யலாம். உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு மனசுக்கு தோணினவங்களுக்கு ஏதேனும் வகையில் கிஃப்ட்டு கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தோணினால் செய்யலாம். அடுத்தது வந்து தக்ஷணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரிவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, இவங்க எல்லாருமே, ஜிஆர் சுவாமி, உங்களுடைய ஆச்சாரியன், நீங்கள் குருஜின்னு கூப்பிடக்கூடியவா யாராக இருந்தாலும் அவர்கள் குருஸ்தானம் தான், குரு பகவானுக்கான பிரதிநிதிகள் தான். அதனால் அவர்கள் எல்லாம் வணங்கி நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த கடவுளர்களுக்கு அந்த கோவில்களுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றலாம். மஞ்சள் நிற பிரசாதம் கொடுக்கலாம். பாபா கோயிலில் 30 லட்டு கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில். எந்த வியாழக்கிழமை முடியுமோ கொடுக்கலாம். அந்த லட்டு வந்து மஞ்சள் நிறமாக இருக்க மாதிரி பார்த்து கொடுங்க. சிலது வந்து கேசரி பவுடர் போட்டு ரெட் கலராக பண்ணியிருப்பாங்க. முடியுமானா ஆலங்குடி போயிட்டு வரலாம், குருவாயூருக்கே போயிட்டு வரலாம். ஸோ இது மாதிரியான அப்புறம் வந்து குரு பகவான் சன்னதியில் வியாழக்கிழமைகளில் எந்தெந்த வியாழக்கிழமை முடியுமோ அந்தந்த வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்டக்கடலை, சில பேர் வந்து மஞ்சள் அந்த சன்னா இருக்கு இல்லையா, கபூலி சன்னா, அது கொடுப்பாங்க. அது இல்லை, கருப்பு கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து குரு பகவானுடைய ரியலான பிரீத்தி. அதனால் கருப்பு கொண்டக்கடலை கொடுக்கலாம். அப்புறம் குரு பகவானுடைய ஸ்லோகங்கள், வெறும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, இப்படி சொன்னாலுமே நமக்கு பெரும் பலன் கிடைக்கும். உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட அஷ்டோத்திரங்கள் தெரியும்னாலோ, குரு கீதா மாதிரியான ஸ்லோகங்கள் தெரியும்னாலோ, யூ ஆர் வெல்கம் டு டூ இட். அப்புறம் வந்து குரு ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, ஆலங்குடி போகலாம். 21 நெய் விளக்கு ஏற்றி 12 பிரதட்சணங்கள் செய்யலாம். ஷிரடி போயிட்டு வரலாம். ராமானுஜர் சந்நிதிக்கு போகலாம். இது போன்ற குருவெல்லாம் வணங்கிட்டே இருக்கிறதுனால குரு உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் இன்னுமே ரொம்ப அபரிமிதமாக கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் குலத்தில் இருக்கும் பித்ருக்களையும் வணங்குங்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குட் லக், ஆல் தி பெஸ்ட்.